கண்களை மூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்து தந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்த பரமத்திலே செய்வது போல பூமியிலும் செய்வதாக. அன்றைக்குள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியலே. ஆமேன். எண்ணில்லடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். வானங்கள் யாவும் அதின் மேலுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் சுவாமி உமை போற்றுமே. வானங்கள் யாவும் அதின் மேலுள்ள ஆகாயமும் காண்கின்ற யாவும் சுவாமி உமை போற்றுமே. எண்ணில்லடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. எண்ணில்லடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும் பாரேனில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. நீரேனில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும் பாரேனில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. எண்ணில்லடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்காத ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். சுவாமி என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஆகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு வைத்தான். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டான். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. இன்றைய மிஷனரி பகுதியை வாசிக்க கேட்போமாக. இன்றைய மிஷனரியுடைய நேம் வந்து பால் பிரான்ச். அவருடைய வாழ்ந்த காலம் வந்து 1914 முதல் 2003 வரை. இறை சாயல் வெளிப்படட்டும். நீங்கள் மிஷனரி பிள்ளைகளா?
அப்படியானால் மிஷனரி பயணிகள் தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சரி, நீங்கள் மிஷனரி பிள்ளைகளாக இல்லையானாலும் பரவாயில்லை. நீங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள். உங்களுக்கு ஊழியத்தை குறித்த வாஞ்சை கண்டிப்பாக இருக்க வேண்டும். பால் பிராண்ட் கொல்லிமலையின் விடிவெளிகளான ஜெசிமன் பிராண்ட் மற்றும் ஈவ்லின் பிராண்ட் அவர்களின் மூத்த மகன். தனது தங்கையுடன் இருண்ட மலைப்பகுதியில் உள்ள தங்களது மர வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு நாள் அவரது தாய் பின்வருமாறு கூறினார்: மகனே, நீ ஒரு நாளும் தனியாக இல்லை. தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை கவனித்து காப்பாற்றுகிறார். இந்த அருமையான வார்த்தைகள் பால் பிராண்டை சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தின. இவரது தாயே இவருக்கு முதல் ஆசிரியராகவும் திகழ்ந்தார். தனது பெற்றோருக்கு சிறு வயது முதலே கீழ்ப்படிந்து நடந்த இவர் அவர்களின் ஊழியங்களுக்கு செல்வதில் மிகுந்த வாஞ்சையுடன் செயல்பட்டார். ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் லண்டன் சென்று கல்வியும் கற்றார். மருத்துவ படிப்பு முடித்து அறுவை சிகிச்சை துறையிலும் முதுகலை பட்டம் பெற்றார். இந்நிலையில் இந்திய நாட்டில் தொழு நோயாளிகளாக காணப்பட்ட மக்கள் மேல் கனிவு கொண்டு தனது மனைவியுடன் தொழு நோயாளிகளின் துயர் துடைக்கவும் அவர்களை குணப்படுத்தவும் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அதனை தலைநிமிரச் செய்தார். தமிழ்நாட்டில் தொழுநோயாளிகள் மத்தியில் பணிகளினாலும் முதுமைகளினாலும் உலக அளவில் தொழு நோயாளிகளின் சிகிச்சையில் உண்மையான முன்னேற்றத்தை கொடுத்தார். ஆழமான விசுவாசமும் அர்ப்பணிப்பும் கொண்ட இவர் சிறந்த புத்தகங்கள் எழுதியதோடு பல விருதுகளையும் பெற்றார். உலக லெப்ரசி மிஷனின் தலைவராக பணியாற்றி தொழு நோயாளிகளின் நலனுக்காக உழைத்த பால் பிராண்ட் சரித்திரம் பேசும் சாதனையாளரானார். அன்பரே, ஒவ்வொரு மனிதனிலும் இறைவனின் சாயலை காண்கிறீர்களா? வாழ்வதிலிருந்து வாழ்வுக்கு. இளம் வயதிலிருந்தே உத்தம கிறிஸ்துவ பயிற்சி பெறுகிறவர்கள் பிற்காலத்தில் திருச்சபைக்கும் உலகுக்கும் ஏராளமான நன்மைகள் செய்வார்கள். குயவனின் கரங்களில். ஆண்டவரே, உம்முடைய சாயலை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி பிறரை உமக்குள் வழிநடத்தி உதவி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த சாட்சியாக நித்திய காத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த இந்த புதன்கிழமை பிரேயரில் நான் இந்த குறிப்புகள் வைத்திருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் என்னுடைய சுகர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தது. அது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது 1300 தாண்டி இருந்தது ட்ரைக்ளிசரைட்ஸ். அப்பொழுது நாங்கள் ஜெப குறிப்பில் நாங்கள் ஜெல்லிக்கு ஜெப குறிப்புக்கு கொடுத்துருந்த புதன்கிழமை பிரேயரில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை தந்தார். அதில் திருப்பி நாங்கள் ஒரு மாதம் கழித்து எடுக்கும்பொழுது 600க்கு வந்து குறையும்படியாக செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த சாட்சியாக நிறுத்தியிருக்க கர்த்தருக்கு கொடாவோடி நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே
நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தர்க்கே காத்திரு என்பது ஆம். வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்போர். இன்றைக்கு 8ஆம் தேதி பிறந்த நாள் காண்போர் மிஸ்ஸஸ் எஸ் மாபெல் காந்தா, மிஸ்டர் நெல்சன் ஜான், மிஸ்டர் ஜோயல் விஜய், மிஸ்டர் ஷாவன் கிறிஸ்டன், மிஸ்டர் ஜிப்ரோ மதுக்கர், மிஸ்டர் பெஞ்சமின் மோசஸ், மிஸ்டர் ஜே ஜான்பால், மாஸ்டர் ஷிபு. 9ஆம் தேதி மிஸ்ஸஸ் நகோமி மேஷா, டாக்டர் மிஸ்ஸஸ் ஈவ்லின் கிங்ஸ்லி, மிஸ்ஸஸ் கிரேஸ் வெண்மதி, மிஸ்டர் ஏ எசேக்கியல், மாஸ்டர் ஆர் டால்டன் சாமுவேல். 10ஆம் தேதி மிஸ்டர் ஜான் வின்சன், மிஸ் எஸ் கேத்ரின் ஃப்ளாரன்ஸ் மார்டினா, பேபி ஜஹன்னா, பேபி எஸ் ஆன் கிரேசியா. 11ஆம் தேதி டாக்டர் மிஸ்ஸஸ் ரமணி எட்வின், மிஸ் எஸ் ஐஸ்வர்யா. 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஹேனா பிரியதர்ஷினி. திருமண நாள் காண்போர். 9ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நந்தகுமார் மைக்கேல், மிஸ்ஸஸ் எஸ்தர் லலிதா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெருபாபேல் ஞானசம்பத், மிஸ்ஸஸ் ஜானி எஸ்தர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆலன் டேனியல், மிஸ்ஸஸ் பார்க்கா. 10ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப் செல்வகுமார், டாக்டர் மிஸ்ஸஸ் விஜயகுமாரி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வி ஜான் குணாலன், மிஸ்ஸஸ் ஜெர்மிலா அமுதா. 11ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜூலியன் வில்லியம்ஸ், மிஸ்ஸஸ் ஏஞ்சலைன். 12ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சைமன் பாஸ்கர் மனோகர், மிஸ்ஸஸ் கேத்ரின் சைமன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் சுந்தர் சிங், மிஸ்ஸஸ் சலோமி ஸ்வேதா. 13ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எம் பால்ராஜ், மிஸ்ஸஸ் பிரிசில்லா பால்ராஜ். தேவன் தாமே அவளை ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் திருமண நாள் காண்போருக்காக நம்ம ஜெபிப்போம். வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே நீர் முடிசூட்டும்படியாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த வருடம் முழுதும் நன்மையினாலும் ஆண்டவரே கிருபையினாலும் ஆண்டவரை நீர் நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் கருவிழையை போல நீர் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் ஆண்டவரை எவற்றின் மத்தியிலும் கூட என் தேவன் நீர் கைவிடாதபடிக்கு இன்னமாய் ஒரு புதிய வருடத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் யாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக இருக்கட்டும். அவர் நினைக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் வாய்க்க செய்யும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை ஆண்டவரை சம்பூர்ணத்தை தேவன் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எவைகளை எல்லாம் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை நினைத்திருக்கிறார்கள் அவை எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீரே எல்லாவற்றிலும் ஆண்டவரை கரம் பிடித்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தில் நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை தேவனீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரங்கள், தொழில்கள், வேலைகள், படிப்பு ஆண்டவரை, திருமண காரியங்கள் எதையெல்லாம் ஆண்டவரை அவர்கள் பிளான் பண்ணுகிறார்களோ எல்லாவற்றையும் என் தேவன் இந்த வருடத்தில் அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவருடைய கரத்தில் நாங்கள்
ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் அப்படியாய் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரை நீர் கூட இருந்து நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த வருடங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நினைத்த காரியங்கள் ஒருவேளை கைகூடாமல் இருக்குமானால் இந்த வருடம் எல்லாவற்றையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க தேவனீர் கிருபை தாங்க. சந்தோஷம் சமாதானத்தினாலும் என் தேவன் ஆண்டவரை நீ நிரப்பி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவர் தாமே அப்படியாகவே அவர்களை நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்னாவியில் மனபாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பரமபிதாவின் சந்நிதியில் பெருமூச்சுடன் நமக்காக வேண்டுவார். பரமபிதாவின் சந்நிதியில் பெருமூச்சுடன் நமக்காக வேண்டுவார். என்னாவியில் மனபாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கிறேன். அவர் எனக்காக அழுது புலம்பினார். அன்பை எண்ணிட என் மனம் உடைந்திடுதே. தேவ இரக்கம் எல்லோருக்கும் கிடைத்திடவே தேடி திருப்பாதம் கதறி மன்றாடுவேன். தேவ இரக்கம் எல்லோருக்கும் கிடைத்திடவே தேடி திருப்பாதம் கதறி மன்றாடுவேன். என்னாவியில் மனபாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கிறேன். வீசும் புயல் போன்ற சோதனை ஓயவோ, வாழ்வெல்லாம் மாட்டும் துன்பங்கள் ஒழிந்திடவே, பாவ மனநோயை மன்னித்து குணமாக்கவே, பாவி மனம் மாற அவர் பாதம் கெஞ்சுவேன். பாவ மனநோயை மன்னித்து குணமாக்கவே, பாவி மனம் மாற அவர் பாதம் கெஞ்சுவேன். என்னாவியில் மனபாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பரமபிதாவின் சந்நிதியில் பெருமூச்சுடன் நமக்காக வேண்டுவார். என்ன கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் உன் தேவன் என்றாரே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீரை உந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீரை உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடா உந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. உந்தனின் கண்ணீர் துருத்தியில் கண்டேன்,
உனக்காகவே மனம் உருகி நின்றேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியில் கண்டேன். உனக்காகவே மனம் உருகி நின்றேன். உந்தனன் எந்தன் கரமானில் வரைந்தேன். உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் உன் தேவன் என்றாரே. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே புதன்கிழமை ஜெபக்கூடுகைக்கு நாங்கள் ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த ஜெபக்கூடுகையானது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடந்து கொண்டிருப்பதை நீர் அறிவி சுவாமி. அதில் அநேகர் ஜெபிக்கவும் அநேகருக்கு விடுதலை கிடைக்கவும் இருக்கிறதை செய்கிறீர்ப்பா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரும் சபையில் அநேகர் வந்து ஜெபிக்கிறார்கள் தகப்பனே. இந்த ஜெபக்கூடுகையானது மேலும் வளர்ந்தோங்க கிருபை செய்யுங்கப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே நீர் என்னையும் தேர்ந்தெடுத்து இந்த ஜெபத்தில் வழிநடத்துகிற தயவுக்காகவும் ஸ்தோத்திரப்பா. நன்றி கர்த்தாவே. அந்த ஜெபக்கூடுகளை பாடப்படும் பாடல்கள் வசனங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தருகிற தயவுக்காகவும் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் முதியோருக்காக ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. முதியோர்களாகிய நாங்கள் தகப்பனே இந்த சிறு வயது முதல் தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து வாலிப வயசிலும் எங்களை பாதுகாத்து தகப்பனே இந்த முதிர் வயது வரைக்கும் எங்களை தாங்கி வழி நடத்தி வந்த தயவு எண்ணி ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். எங்களை போல அநேக முதியோர்கள் தகப்பனே எங்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. யாவரும் நோக்கி பார்த்து ஜெபிக்க அநேக தருணங்கள் தருகிறீர்கள் சுவாமி. நன்றி கர்த்தாவே. அதிலே முதியோர்கள் அநேக தகப்பனே பாடல்கள் பாடுவதிலும் அன்பின் கர்த்தாவே ஊழியங்கள் செய்வதிலும் இருக்கிறார்கள் தகப்பனே. அநேக முதியோர்கள் தகப்பனே உமது வசனத்தின்படி கீழ்ப்படிந்து உமக்கு ஏற்ற சாட்சியா இருக்கிற தயவுக்காகவும் ஸ்தோத்திரப்பா. அன்பின் தகப்பனே அந்த முதியோர்களில் அநேக தகப்பனே சுவீன பலவீனத்திலும் இருக்கிறார்கள் தகப்பனே. வயது முதிர்வால் அவர்கள் கால்வலி பலவீனங்களிலும் நேரே அவர்களோடு இருந்ததப்பா. அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை தாரு சுவாமி. அன்பின் கர்த்தாவே இந்த நாட்களிலும் அந்த சுவீனம் உள்ள அந்த முதியோரையும் நேரே பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்துள்ள தகப்பனே. அன்பின் கர்த்தாவே முதியோர்கள் தகப்பனே உமக்கு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அந்த குடும்பங்களையும் நீரே ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காகவும் ஸ்தோத்திரப்பா. நன்றி கர்த்தாவே. முதியோர்கள் நாட்டின் பலன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பிறருக்கு தேவையானவைகளுக்கு போதிக்கிறதையும் நீர் அவர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. முதியோர்களை எல்லாரும் கனப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறப்பா. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் யாரும் முதியோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறப்பா. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. அதே போல இந்த காலங்களில் நாட்டிலும் அநேக இடங்களில் தகப்பனே கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு சுவாமி. அவர்களை நேரே கண்ணை பாரு சுவாமி. அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை தாரு சுவாமி. எல்லா இடங்களிலும் உள்ள கொரோனா வைரஸ் முற்றிலும் நீங்க நேரே உதவி செய்யப்பா. எங்களையும் பாதுகாத்து மட்டும் தாங்கி வழி நடத்தி ஏந்தி வருகிற தயவை சோத்திருக்கிறப்பா. எல்லா சபையில் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். யாவரும் ஏற்ற சாட்சியாய் வாழ நீரை கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். மகா இறக்கம் கிருபையின் இந்த அன்பின் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. எங்கே 2 பேர் 3 பேர் கூடிய நாமத்தினால வருகிறார்களோ அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நாங்கள் ஒன்று கூடி துதிக்க முடியாது கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உண்மை துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஆண்டவரே நீர் மனம் இறங்கி கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தாவே ஆமேன் என்று பதில் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே இறங்கி இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை மக்கள் ஆண்டவரே இப்பொழுது லாக்டவுன் முடிந்து கர்த்தாவே வேலைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தாவே போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஆபத்து எந்த நாசம் மோசம் என்று அணுகாதபடி கர்த்தாவே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கு செல்லும் பொழுதும் கர்த்தாவே அலுவலகங்களுக்கு செல்லும் பொழுதும் கர்த்தாவே முது தூதர்களை கொண்டு அவர்களை முன்னும் பின்னும் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்படியா கூட கர்த்தாவே பிசினஸ் செய்வர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிசினஸ்ல கர்த்தாவே நல்ல கர்த்தாவே நல்ல லாபத்தை கிடைக்கவும் ஆண்டவரே அதுல மேம்பட்டு வரவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே மனவேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே இந்த யூடியூபின் மூலமாய் ஆண்டவரே ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மனவேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிற இந்த நேரங்களில கர்த்தாவே அவர்களுக்கு மன ஆறுதலையும் தேர்தலை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. சமாதானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த வெளியில கர்த்தாவே அவர்கள் போகும் பொழுது கர்த்தாவே முதல் சமூகம் முன்னிடமாக செல்லும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தோடு கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக கூட செபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த குறைவு இல்லாதபடி கர்த்தாவே நீர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்கும்படி நீர் கிருபை செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷம் ஆண்டவரே இந்த நம்ம லாக்டவுன் பண்ணப்பட்ட காலகட்டத்திலே கர்த்தாவே வீடு வாடகைக்கு இருப்பவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே பண பிரச்சனையினால் இருப்பவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கும் கர்த்தாவே நீர் எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடி எல்லா கஷ்டத்திலிருந்தும் அவர்களை நீர் பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே நீர் காத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இறங்கி இடைப்படும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. மன கவலைகள் எல்லாவற்றிலும் எடுத்துப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மழை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில கர்த்தாவே சந்தோஷ சமாதானம் காணும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் பரவற காலத்துல இந்த கலக்கங்களை இல்லாதபடி கர்த்தாவே நீர் அந்த பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். எந்த விதத்திலும் பாதிப்பு வராதபடி கர்த்தாவே குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புதன்கிழமை பிரேயர்ல ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எல்லாத்துக்கும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் இன்னும் அநேகம் பேருக்கு கர்த்தாவே நீர் சுகத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இறங்கி இடைப்படும்படியா செபிக்கிறோம். ஒரு புதிய அற்புதத்தை அதிசயங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதன் மூலம் கர்த்தாவே எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் கிருபிக்குள்ளாய் மூடிக்கொள்ளும் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பரலோக தந்தையே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில் நீங்க தந்ததுக்காக நன்றி. எங்களை ஜெபிக்க ஆண்டவரே நீங்க இந்த ஸ்லாக்கியத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்கள் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே நாதா. நாங்கள் எங்களை தாழ்த்தி உம் பாதம் வேண்டி கேட்கிறோம். எங்கள் பொல்லாத வழிகளை நாங்கள் விட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த லாக்டவுன் நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ தனி நபர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்பா. வேதம் வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்பா.
அப்பா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் அவங்க பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ள அந்த குடும்பத்திற்காக, தனி நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்நிய பாஷையில பேச வேண்டும், உம்முடைய வேதத்தின் மறைப்பொருளை தியானித்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஆவிக்கிற வாழ்க்கையில பலப்படுத்த நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நிமித்தமாக எத்தனையோ பேர் ஆண்டவரே பொருளாதாரத்துல இழந்து, ஆண்டவரே பிசினஸ்ல எல்லாம் இழந்து நிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க பொருளாதாரத்தை மாற்றுங்க ஏசப்பா. அவங்க பொருளாதார சரிவடைந்த பொருளாதாரத்தை சீர்தூக்குங்கப்பா. ஆண்டவரே, சிறு குறு தொழில் செய்கிறவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், ஆண்டவரே ரோட்டோரமா செய்கிற கூலி தொழிலாளிகள், ஆண்டவரே கார்ப்பரேட் கம்பெனிகள், லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பிரைவேட் கம்பெனிகள், பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், டீச்சர்ஸ், யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அவங்க மீண்டும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அவங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாதாரம் சரிவடையாதபடிக்கு தேவன் ஆண்டவரே அதை ரெட்டிப்பாக எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஊற்றுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி இடத்திலே சமாதானத்தை தாங்க, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் சமாதானத்தை தாங்க, மாமனார் மருமகன் இடத்துல சமாதானத்தை தாங்க, மாமியார் மருமகள் இடத்துல சமாதானத்தை தாங்க, ஆண்டவரே சகோதரர் சகோதரிகள் இடத்துல சமாதானத்தை தாங்கப்பா. அதுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, யாரெல்லாம் மன உளைச்சலிலும் ஆண்டவரே தாழ்வு மனப்பான்மையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை தாங்க, அவங்க டிப்ரெஷனிலிருந்து அவங்க வெளிவர கிருபை தாங்க, தங்களோட தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவர தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, பாவக்கட்டில் இருந்து அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, போதை, கஞ்சா வஸ்து, மொபைல் போன், ஆண்டவரே வீடியோ கேம்ஸ், ஆண்டவரே இன்னும் ரகசிய பாவங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ தேவனை, ஒவ்வொரு மக்களும் அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் பொல்லாத வழிகளை இருந்து விட்டு விலகும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம். அது பின்னாடி இருந்து செயல்படுகிற பிசாசின் கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி கடிந்து கொள்கிறோம் அப்பா. அவங்க பாவ கட்டிலிருந்து இப்பொழுது விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் யாரெல்லாம் பிரயாணத்திற்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவங்க பிரயாண பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த உங்க பிரயாணத்திலே கர்த்தர் சமூகம் முன்பாக செல்லும் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக உங்களுடைய சமூகம் அவங்க போக்கிலும் வரத்திலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே நன்றியை செலுத்துகிறோம். உங்களுடைய சுத்தத்தின்படி நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாச அறிக்கையிடுகிறோம். நிச்சயம் உங்களுடைய தேவ சித்தத்தின்படி நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி. எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். தேசத்துக்காகவும் நம்முடைய திருச்சபைக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நாளிலும் நாம் எல்லாரும் ஒன்று கூடி குடும்பத்தோடு இருந்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, விசேஷித்தமாய் இந்த நாட்களிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆயர் பெருமருக்காய் நன்றி செலுத்துகிறோம், அவருடைய குடும்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, எங்கள் திருச்சபை ஆயர் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. கமிட்டி அங்கத்தினர், திருச்சபை மக்கள் ஒவ்வொரு நாங்கள் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ராஜா. நீர் தாமே அவருக்கு வேண்டிய சுகத்தை தாருங்கப்பா, பலனை தாங்க, ஜீவனை தாங்கப்பா. ஒருவருக்கும் ஆண்டவரே நோய் தொற்று கிருமி எதுவும் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்தமாய் ஆண்டவரே, வியாதியோடு படுக்கையை சொல்ல முடியாத வியாதியிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவன் வல்லமின் கரம் அப்பா, இப்போதே நீ தொட்டு சுகப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையில் சிறுவர் முதல் ஆண்டவரே
முதியோர் வரை இருக்கிற ஒவ்வொரு செபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில பலவீனத்தோடு சுகுணத்தோடு யாரால் இருப்பார்கள் ராஜா, ஆண்டவரே உம்முடைய வல்லமின் கரம் இறங்கட்டுங்க அப்பா. உம்முடைய குணமாக்கும் தழும்புகள் தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, மருத்துவ செலவு செய்ய முடியாதபடி சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவ ஆலோசனை பெற காத்திருக்கிற ஒவ்வொரு செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே நீர் ஆலோசனை கொடுக்கிற தேவன் அல்ல ராஜா. தகப்பனே நீர் ஏற்ற வழியில் ஏற்ற மருத்துவரை கொண்டு ஆண்டவரே என் ஜனங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தரும்படியாக உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வெளியில் கூட கர்த்தாவே படுக்கையில் வியாதியின் படுக்கையில் விசேஷித்தமாய் ஆண்டவரே கொரோனா வியாதியில படுக்கையில் சிக்கி தவித்திருக்கிற ஒவ்வொருவருக்கா செபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் நீ சுகமாக்குறவராய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுகமாக்குறாய் சுற்றி தெரிந்திரல் வேதம் சொல்லுகிறதே. அப்படியாய் இந்த நாட்களிலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் தேவன் அப்பா, இந்த நாட்களிலும் ஆண்டவர் நீ தொட்டு சுகத்தை கொடுப்பீராக. வியாதியின் படுக்கையை மாற்றி போடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுகத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில கூட கர்த்தாவே கடந்த நாட்களில் ஏற்பட்ட எல்லா பலவீனங்களையும் சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளை கொடுத்தீரப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய குணமாக்கும் தழும்பலுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சுகம் பெற்றவர் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுகத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் பரிபூர்ண சுகத்தை பலனை கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஆண்டவரே பணிபுரிகின்ற ஒவ்வொரு விசேஷித்தமாய் சென்னை பட்டணத்தில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு சுகாதாரத்துறை மக்கள் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையில் பணிபுரிகின்ற டாக்டர்ஸ்காக செபிக்கிறோம், செவிலியர்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உதவி பணியாளர் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தூய்மை பணி செய்கின்ற ஒவ்வொருக்காக நான் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நோய் தொற்று கிருமிகள் ஒன்றும் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எங்க தேசத்தில் ஆண்டவரே காவல் புரிகின்ற ஒவ்வொரு காவலர்களுக்காக நாம் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவளுக்கு தேவை பாதுகாப்பு தருவீராக அப்பா. இந்த வேளையில் எங்கள் திருச்சபையில் யாரெல்லாம் ஆண்டவரே பொல்லாத இந்த வைரஸ் கிருமியினால ஆட்கொண்டு சுகவீனத்தோடு படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருக்கா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் மனம் இறங்கும்படியா செபிக்கிறேன். நீர் தொட்டு சுகத்தை தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவரே. உன்னிலிருந்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்னீர் அல்லவா. எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாக என்று சொன்னீரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குறார் என் வேதம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்தாலே உம்முடைய வார்த்தையில் இறங்கட்டுங்க அப்பா. இப்பொழுது வியாதியின் படுக்கை மாறும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் ஓடி ஒளிந்து சுகமாயிருப்பன்ற வார்த்தையின்படி ராஜா எங்கள் திருச்சபை மக்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்துக்கீழாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை ஒவ்வொரு மேல் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாப்பை தருவீராக ராஜா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம கேட்ட சத்தியங்கள், வாசித்த வேத பகுதி, மிஷனரி பகுதி, கேட்ட சாட்சி எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் பிறவி குருடனை கண் பார்வை அடைய செய்து அவனுக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல சவுல் நன்றாக கண் பார்வை தெரிந்தவர். அவருக்கு ஒரு நாள் தேவன் தரிசனமாகி அவருடைய கண்கள் குருடாகி அதை வெளிப்படுத்தி மீண்டும் அவருக்கு கண் பார்வை கொடுத்து தம்மை வெளிப்படுத்தி ஊழியத்தை செய்ய வைத்தார். தேவனுடைய சித்தம் எவ்வாறாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை அந்த கொரோனா வைரஸ் எப்பொழுது தீரும் என்று சொல்லி கலக்கத்தில் இருக்கலாம். எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் மனசு கவலைப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, ஒரு வருஷத்தில் கேட்கப்படும் செய்தி மறு வருஷத்தில் கேட்கப்படாது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அதே போல உங்கள் உள்ளம் கலங்காதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து அவரோடு மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையை செய்யுங்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள், குடும்ப ஜெபத்தை ஏறிடுங்கள், மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள்.
தேவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எதை குறித்தும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அவர் என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு சந்திப்பார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? முடிவு ஜெபத்திற்காக நாம் இப்பொழுது ஏறெடுக்கிற ஜெபத்தோடு இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்கிற சாமி. இதோ எங்களுடைய திருச்சபை மக்கள் ஆண்டு யூடியூப் சேனல் முன்பாக இந்த புதன்கிழமை ஜெபத்தை கண்டு கழித்து கொண்டு வருகிறார் சாமி. அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், சோதரி கொண்டரே. எங்களுடைய திருச்சபை மக்கள் ஆயர் முதல் கொண்டு ஆண்டு செக்ஸ்டன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. காவல் காக்கிற பணியாளரும் ஆசீர்வதிங்க. என்னுடைய கமிட்டி மெம்பரையும் ஆசீர்வதிங்க. திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஐக்கிய சங்க உறுப்பினர்களையும் ஆசீர்வதிங்க சாமி. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு ஒவ்வொருவரும் பெயர் பெற தொட்டு சுகப்படுத்தி பாதுகாத்து அவருடைய தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். கடந்துள்ள கஷ்டங்களிலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுதலை கட்டளை ஜெபிக்கிறோம். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் விடுதலை தருவீங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் சாமி. விடுதலை நாயனாக இயேசு கிறிஸ்துவை விடுதலை கட்டளை முடியாது ஜெபிக்கிறோம் சாமி. இந்த புதன்கிழமை ஜெபத்தை யூடியூப் சேனல் மூலமாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களும், திருச்சபை அல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவையை சந்திங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு என் தேவாதி தேவன் என்னை சந்திப்பார், எனக்கு உடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்து உடைய பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்து அன்று உண்மையை நம்பிக்கொண்டிருக்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஏறெடுத்து ஜெபத்திற்கு உங்களுடைய பார்த்து வைக்கிற சுவாமி. நீர் ஆம் என்றும் ஆமென் என்று பதில் தந்து எங்களுடைய விசுவாச பாதையில் நடக்கத்தக்கதாக, எங்களை அவிசுவாசம் நீங்கும்படியாக எங்கள் கிருபை செய்து, தேவனையும் பாவியாக எங்கள் மேல் கிருபையாக இருந்து எங்களுக்கு உதவி செய்து அப்ரோஜமற்ற ஊழியக்காரர்கள் சுவாமி எங்கள் கடமை மாத்திரம் செய்ய எங்களுக்கு பலன் தந்ததாக நன்றி சொல் சுவாமி. எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் உமக்கே செலுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்லருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன்.